சார், தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. திருச்சி, பெரம்பலூர், குன்னம், அரியலூர் இங்கெல்லாம் பிளான் போட்டிருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய காவல்துறையை பயன்படுத்தி விஜய்க்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, என்ன விட்டுருவாங்களா? போய் பிரச்சாரம் பண்ணுங்க எங்களை எதிர்த்துன்னு, அதெல்லாம் விட மாட்டாங்க. அது செய்வாங்க. அதையெல்லாம் கடந்து தான் விஜய் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இது செப்டம்பர் 13 திருச்சியில் தொடங்குறாரு. 10 வாரங்களுக்கு இருக்கும்ன்றாங்க. ஒரு 2 வாரம் ஸ்ட்ரெச் இருக்கும், அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் சில வாரங்கள்னு ஒரு 10 வாரங்களுக்கு மக்களை சந்திக்குது. அது அரசியல் பிரச்சார பயணம்னு அதுக்கு ஒரு பேரெலாம் வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநாடுகள் போட்டு சில பொதுவான கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசிட்டு போனால் அது அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அங்கே இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி தலைவர்கள் பண்ணுற தவறுகள், அரசாங்கம் நிறைவேற்றாத உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், இது எல்லாத்தையும் அங்கே போய் மக்கள்கிட்ட போய் பேசும்போது அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாநாட்டில் பொதுவாக பேசுகிறத விட, இப்போ நீங்கள் திருச்சியில் போய் திருச்சியில் ரொம்ப நாளாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நேருவினுடைய அந்த குடும்பம் அங்கே சொத்தை எப்படி அபகரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் வலுவாக போய் சேரும் இல்லையா? அது நல்ல விஷயந்தான்.